முதலாவது வாதமாக அவர் என்ன முன்வைக்கிறார் என்று சொன்னா, புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய எத்தனையோ ஹதீஸ்கள் இருக்குது, அந்த ஹதீஸ்களுக்கெல்லாம் சொந்த புத்திய வச்சு இது குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு இவங்க மறுக்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்துல ஒரு கூட்டம் இருக்கிறாங்களா, அவங்க சொந்த புத்திய வச்சுதான் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய பல ஹதீஸ்களை மறுக்கிறாங்க என்று சொல்கிறார். அவர் எப்படி எல்லாம் சொல்றாருன்னு பாருங்க. குர்ஆன் ஹதீஸை தனது சொந்த புத்திய வச்சு இது குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொல்லி மறுக்கிறாங்களே, அது சம்பந்தமா நீங்க கேள்விகள் கேட்ட எந்த ஒரு அறிஞரும் மறுக்காத, எந்த ஒரு அறிஞரும் இது பிளண்டு சொல்லாத, எல்லா அறிஞர்களும் சரியா விளங்கின ஒரு ஹதீஸை இது குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொல்லி குறித்த ஒருவர் தனது புத்தியை வச்சு பயன்படுத்தி ஹதீஸை மறுக்கிற ஒரு நிலை தான் இன்று தமிழ்நாட்டில், பெரும்பாலும் தமிழ்நாட்டில் உருவாகி, அது புகாரில் வரக்கூடிய, முஸ்லீம்ல வரக்கூடிய பல நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளை எல்லாம் சும்மா மனோயிச்சின் அடிப்படையில் புத்திக்கு முரண்படுதுன்னு சொல்லி, அது குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொன்னாலும் அது புத்திக்கு முரண்படுறதுனாலதான் அதை மறுக்கிறாங்க. சூனியத்தை மறுத்தா இப்ப கண்ணூரை மறுக்கணும், கண்ணூரை மறுத்தா இப்ப கரிஞ்சீரத்தை மறுக்கணும், கரிஞ்சீரத்தை மறுத்தா அந்த அஜ்வா ஈச்சம்பழத்தை மறுக்கணும். அதே மாதிரி ஒன்றொன்றா ஹதீஸை மறுத்து 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 இப்ப புகாரில கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது என்னன்னு சொன்னால், ஹதீஸ்ல தன்னுடைய சொந்த புத்தியை போட்டதான் காரணமே தவிர, விளக்கம் உள்ள அறிஞர்கள், நிறைய அறிஞர்கள் விளக்கம் அழகா கொடுத்திருக்கிறாங்க, தெளிவா கொடுத்திருக்கிறாங்க, தெளிவான விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. அன்பிற்குரியவர்களே, அவர் என்ன சொல்கிறார், தனது சொந்த புத்தியை வச்சு குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று மறுக்கிறாங்க. புகார்ல வரக்கூடிய, முஸ்லிம்ல வரக்கூடிய நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை சும்மா மனோயிச்சை அடிப்படையில புத்திக்கு முரண்படுது என்று மறுக்கிறாங்க. அதே போன்று ஹதீஸ் கலையில சொந்த புத்திய போட்டதுதான் இவங்க இந்த மறுக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது என்று சொல்லி இவர் பல இடங்கள்ல பதிவு செய்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஒருத்தர் ஒரு விஷயத்த பேசுறதா இருந்தா சொந்த புத்திய வச்சு பேசணுமா, அடுத்தவங்க வாடகை புத்தியில பேசணுமா, எதை வச்சு பேசணும்? அறிஞர் பிஜே எடுத்துக்கொண்டு பேசும்போது அவருடைய சொந்த புத்தியை யூஸ் பண்றாரு. இப்போ ஒவ்வொருத்தரும் சொந்த புத்தியை தாங்க யூஸ் பண்ணணும். இப்ப நீங்க முஃபாரிஸ் ரசாதி என்பவர் பேசுறீங்களே, உங்க சொந்த புத்தியில பேசலையோ, யார்கிட்ட சரி புத்திய வாடகைக்கு எடுத்துதான் பேசுறீங்களோ, சலஃபு புத்தியை வச்சுதான் பேசுறீங்களோ, உங்களுக்கு என்ற ஒரு சுயமான ஒரு புத்தி இல்லையோ, அப்ப நீங்க இவ்வளவு பயான் பண்றீங்க, இவ்வளவு பேசுறீங்க, இவ்வளவு வீடியோ போடுறீங்க, எதுவுமே ஒரு சொந்த சரக்கு இல்லையோ, சொந்த புத்தியில எதையுமே நீங்க முன்வைக்கலையோ, வாடகை புத்தியில தான் பேசுறீங்களோ, என்ன சொல்ல வர்றீங்க? ஒவ்வொருத்தரும் அவரவருடைய சொந்த புத்தியில தான் பேசணும். அடுத்தவங்க புத்தியில பேசுறதுதான் தக்லீது. தக்லீதுக்கு எதிரானவர்கள் என்று ஒரு புறம் சொல்லிக் கொள்றது, ஆனா இன்னொருத்தர் தக்லீது இல்லாம தன்னுடைய சொந்த புத்தியை வச்சு ஆய்வு செஞ்சா சொந்த புத்தியை போடுறாரு என்று அவரை விரல் நீட்டி விமர்சனம் செய்யறது. உங்களுக்கே நீங்கள் முரண்பட்டு கொண்டிருப்பது இதிலிருந்து விளங்குதா இல்லையா? அறிஞர் பிஜே அவர்களை எடுத்து பேசுற எல்லா இடத்துலையும் இவர் சொந்த புத்தியை போடுறார், சொந்த புத்தியை போட்டு பேசுறாருன்னா அறிஞர் பிஜே அவர்கள் தக்லீத்வாதி அல்ல, அவர் ஒரு முஜ்தஹிது, அவர் ஒரு ஆய்வாளர், அவர் இஜ்திஹாத் செய்யக்கூடியவர் என்றது நீங்க ஒத்துக்கொள்றீங்க. அப்ப அறிஞர் பிஜே அல்லாதவர்களை சொல்லும் போது தக்லீத் செய்கிறார்கள், அந்த இடத்துல சொந்த புத்தி இல்லாம பேசுறாங்கன்னு முரண்படுறீங்க. அப்ப உங்களுடைய மொத்த விமர்சனமும், அறிஞர் மீது நீங்கள் வைக்கிற விமர்சனமும் சரி, அறிஞருடைய கருத்துக்களை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டும் அபத்தமான, பொய்யான, நேருக்கு முரணான, அடிப்படை இல்லாத ஒரு குற்றச்சாட்டு என்பதை நீங்க ஒப்புக்கொள்றீங்களா இல்லையா? உங்களுடைய வாக்கு மூலமே அதை ஒப்புக்கொள்ள சொல்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு இந்த மார்க்க விஷயங்களை எப்படி கையாள சொல்கிறான்? அல்லாஹ் தஆலா சொந்த புத்தியை வச்சு சிந்திக்க சொல்றானா, வாடகை புத்தியை வச்சு சிந்திக்க சொல்றானா என்பதை முஃபாரிஸ் ரசாதி அவர்களுக்கு நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். சூரத்துன் நஹ்ல்ல 16வது அத்தியாயத்துல 44வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வஅன்ஸல்னா இலைக ذிக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம். நபியே, உங்களுக்கு நாங்கள் இந்த அறிவுரையை வழங்கி இருக்கிறோம். எதற்கென்று சொன்னால், லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், மக்களுக்காக அவர்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் விளக்கணும் என்பதற்காக, வலஅல்லஹும் யதஃபக்கரூன், மக்களும் சொந்த புத்தியை வைத்து சிந்திப்பதற்காக. அல்லாஹ்வே சொல்றான், குர்ஆன் அருளப்பட்டால் அந்த குர்ஆன் அருளப்பட்டதனுடைய அடிப்படை, அதை விளங்கிக் கொள்ள வேண்டியதனுடைய அடிப்படை 2 வழிமுறைகளில் ஒன்றே, சில விஷயங்களுக்கு நபிகள் நாயகம் விளக்கம் கொடுக்கணும். பெரும்பாலான விஷயங்களுக்கு மக்கள் சொந்த புத்தியை வச்சு சிந்திக்கணும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க. முஃபாரிஸ் ரசாதி என்ன சொல்கிறார்? யாரு சொந்த புத்தியை வச்சு சிந்திக்கிறார்களோ அவர்களை எல்லாம் வழிகேடு என்று சொல்கிறார். அறிஞர் பிஜே அவர்களையும் அவரை சார்ந்தவர்களையும் விமர்சனம் செய்வதற்காக வந்த முஃபாரிஸ் ரசாதி அவர்கள் தற்போது யாரை விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விட்டார்? அல்லாஹ்வையே விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விட்டார்.
அல்லாஹ் சொந்த புத்தியில சிந்திக்க சொல்றான், சொந்த புத்தியில சிந்திக்க கூடாது. அல்லாஹ் சொந்த புத்தியில சிந்திக்க சொன்னாலும் நான் சலப புத்தியில தான் சிந்திப்பேன், நான் அடுத்தவண்ட புத்தியில தான் சிந்திப்பேன். எனக்கு சொந்த மூளை இல்ல, சொந்தமா சிந்திக்க சக்தி இல்ல, திராணி இல்ல, அதற்கு தைரியம் இல்ல, அதற்கு எந்த விதமான ஒரு தகுதியும் எனக்கு இல்லை என்றத பகிரங்க வாக்கு மூலமாக அவர் ஒப்புக்கொள்கிறார். இப்ப குர்ஆனுக்கு முரண்பட்ட விஷயத்துல பேச முன் வந்தவர் குர்ஆனுக்கு முரண்பாடாக பேசக்கூடியவராக மாறிவிட்டார். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதிரி என்னதான் உங்களை போன்றவர்களுக்கு ஏற்படும். அல்லாஹ் சிந்திக்க தான் சொல்றான். வஹீல உள்ள விஷயத்தை சிந்திச்சு பார்க்க சொல்றான். அல்லாஹ் எத்தனை இடத்துல அல்லாஹ் சொல்றான். 47வது அத்தியாயத்தில் 24வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். காஃபிர்களுக்கே அல்லாஹ் சொல்றான், அப்பதான் யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா, அம்மாலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்களுடைய உள்ளங்களில் அதற்கான பூட்டுகள் தொங்குகின்றனவா என்று அல்லாஹ் கேட்கிறான். காஃபிர்களுக்கே அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆனை சிந்திப்பான்னு. அப்ப அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு குர்ஆன் சிந்திக்கிற வாசலை மூடுவானா? ஹதீஸ சிந்திக்கிற வாசல் அல்லாஹ் மூடுவானா? இதா ذுக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம் லம் யഖிரு அலைஹா சும்மன் வ உம்யானா. 25வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அர் ரஹ்மானுடைய அடியார்களை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது அவர்களுக்கு இறைவனுடைய வசனங்களை கொண்டு அறிவுரை சொல்லப்பட்டால், அல்லாஹ்வுடைய வசனங்களை எடுத்து காட்டினாலும் லம் யഖிரு அலைஹா சும்மன் வ உம்யானா, அதிலே குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக விழமாட்டார்கள், சிந்திப்பார்கள். சொந்த புத்தியை வச்சு அல்லாஹ்வுடைய வசனங்களை சிந்திப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவாதம் தந்திருக்க சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்ல, அதுதான் அர் ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்பாக அல்லாஹ் சொல்லி இருக்க, நீங்க சிந்திக்க வேணாம் என்றீங்க. இப்ப குர்ஆனுக்கு முரண்பட்டு பேசக்கூடியவர் யார்? முஃபாரிஸ் ரஷாதி என்பவர் குர்ஆனுக்கு தெளிவாக முரண்பட்டு பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப குர்ஆனை நாங்கள் சிந்தித்து விளங்கும் உரிமை முஸ்லிம்களில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அறிஞர் பிஜேக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல் குர்ஆனின் வசனங்களை சொந்தமாக சிந்தித்து முடிவெடுக்கும் சக்தி, உரிமை இருக்கிறது. ஹதீஸ்களை சொந்தமாக ஆய்வு செய்து சிந்தித்து முடிவெடுக்கும் உரிமை இருக்கிறது. ஒரு சாராருக்கு மட்டும் அது இருக்கணும், மற்றவர்களுக்கு அது இருக்கக்கூடாது என்று வரையறுப்பதற்கு என்ன ஆதாரத்தை வைத்திருக்கிறீர்கள்? சலஃபுகள் மட்டும்தான் சிந்திப்பாங்க, அதுக்கு பின்னால வர ஹலஃபுகள் யாருமே சிந்திக்க கூடாது என்று முஃபாரிஸ் ரஷாதி அவர்கள் சொன்னார்கள். அதற்கு என்ன ஆதாரம் காட்ட முடியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா காஃபிருக்கே சிந்திக்கலாம் என்று, முஃபாரிஸ் ரஷாதி சொல்கிறார் சலஃபு மட்டும்தான் சிந்திக்கணும் என்று. எவ்வளவு ஒரு முரண்பாடு! அப்படி முரண்பாடு நீங்கள் வழிகேடான ஒரு சிந்தனையில் இருக்கிறீர்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. முதலாவதாகவே அவர் முன்வைக்கிற அடிப்படையே அவருடைய வழிகேட்டை தான் தோல்விச்சு காட்டுது.